ஏதோ நமக்கு தெரியாத ஒரு தொழிலை பண்ண வரல. முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது நம்ம போட்டை முதல்ல கண்டுபிடிச்சதே வியாபாரத்துக்காக நம்ம தமிழர்கள் என்ற ஒரு பெரிய அடையாளம் நமக்கு உண்டு. இதுக்கு நிறைய அடையாளங்களை இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்க வேலை பார்க்குறோம். முதலாக ரெஹனா மேம் அவர்கள், அஸ்ரிதா and director Sadiq and director AR ராஜா அவர்கள், ராஜா முகமது அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரையும் அழைக்கிறோம். கொரியர் கம்பெனிக்கு பாண்டியாருக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்றேன், இவங்க சொல்றாரு, இவர் எதுக்கு இது கொடுத்து சொன்னீங்கன்னு எனக்கு இதே கேள்விதான். சமீபத்தில் முன்னாடி டிவி பார்த்துருந்தேன், அதில் ஒரு செய்தி போனாங்க. ஒரு சின்ன பசங்க சேர்ந்து அவங்க அப்பாவை ஒரு பேக் பண்ணி கொரியர் கம்பெனியில் அனுப்பிச்சிருக்காங்க. என் பேரை விட்டு கவனிக்கிறாங்க. என்ன சார் அதுதான் எனக்கு பார்த்தோன்னா திக்கு இருக்குது. ஒரு நம்மளை பேக் பண்ணி அனுப்பிச்சு போகிறாங்கன்னு அந்த அளவுக்கு கொரியர் அன்றாட ஒரு செய்தி ஆகிட்டு இந்த காலத்தில் இப்படி நிகழ்ச்சி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரும் முகத்தையும் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்ப்போம். யார்ட்டையும் எல்லாரும் அன்பை பரிமாறுறாங்க, மனிதம் பரிமாறுது. யார்ட்டையும் ஒரு போகாம புத்தகம்லாம் காணும், இது நல்லா வந்தாரு விளையாட்டு அப்படிலாம் இருக்காது. இது வரணும் நம்மளாலையா அப்படின்ற ஒரு எண்ணம் பரிமாற ஒரு நல்ல மீட்டிங் மாலை வேலை. ஏன்னா இப்பெல்லாம் மற்றவங்களாம் நல்லா வந்தா அவன் எப்படியும் விட்டாயா நல்லா தான் இருக்கான், திடீர்னு வேண்டாம் அந்த மாதிரியே பணம் பேச காலம். அந்த நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களால புதுசா ஒன்று பண்ணியிருக்காரு, நாமளும் சொல்லணும், நம்மளே கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க ஒன்னா சேர்ந்து ஒன்னா கொண்டு வர வேண்டியது.
வாலிசர் ஒரு வார்த்தை சொல்றாரு அடிக்கடி. அவர் பார்க்கும்போதுதான் அந்த வார்த்தை சொல்றாரு, ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிப்பால் அவன் தேர்விக்க போயிடுவான். ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்கணுமா, நல்லா பண்றேனே, நல்லா இருக்குப்பா, கொட்டாம தட்டி விடணும், வாழ்க்கணும். அந்த எண்ணம் வர வர நாட்டம் குறையுது. இங்க உட்கார்ந்துருக்கணும் சரி, மேலே இருக்கணும் சரி, ஒரு 2 வார்த்தை நல்லா பேசி இவங்களுக்கு என்ஜாய் பண்ண மாட்டோமா அந்த எண்ணம் தான் போகிறதுக்குள்ளேயும் இது ஏன் இருக்குது போதானா தேவை உனக்கு இதை பற்றி கேள்விப்பட்டீங்க நீ பிள்ளைங்க வச்சேன் அப்படிலாம் ஒரு டிஸ்பிளேட்லாம் பண்ணாங்க. என்னது கௌரி ஒத்து ஒரு ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறது, இது விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா இப்படிலாம் தமிழ்நாட்டில் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்றவங்க யாரு? இது அனுபவப்பட்டவங்க கேளுங்க அப்படின்ற விஷயம் நல்ல விஷயம் தான் நடக்கிற ஒரு விஷயம். தட்டி கொடுக்குற என்ன இருக்கவங்க பொருளாம் பழகணும்னா நாங்கள் நம்பினா முடியும். சினிமாவில் அதுவும் இந்த தாய்க்குரிய இந்த ஆரம்பத்துக்கு அவங்க வந்து பார்த்தாரு 2-3 நாள் முன்னாடி. பார்க்கும்போது பார்த்தா அவர் எண்ணும் போது நீ வாங்க இப்போ நீ பேசுறீங்கல்ல இதே எனக்கு வாழ்த்துங்க நல்லா இருக்குங்க எனக்கு சிரித்துச்சு. ஓ நம்ம பேசுறது அவருக்கு வார்த்தை தெரியுதா தேவை. நம்ம கிட்ட நல்ல வார்த்தை யாரெல்லாம் பேசுறாங்க, நல்லவங்களாம் யார் இருக்காங்க, அந்த எண்ணம் வேணும். என்னைக்கோ ஒரு நாள் என்கிட்ட வந்து நான் ஒரு ஃபிலிம் சம்பந்தமான விஷயம் கற்றுக்க போறேன், செய்ய போறேன். அது யோசனை சொல்லுங்கன்னு கேட்டப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சு செஞ்சதுக்கு நன்றி சொல்றாரு. இந்த குணம் தான் அவர் வாழ்க்கை. நன்றி சொல்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். அது இருக்குது இல்லை வந்ததுக்கு சார் கோவை சார் ஆண்ட்ராய்டு முன்னாடி வந்தாரு. முன்னாடி வந்தது நான் பின்னாடி போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சி முடிச்ச வரைக்கும் இவங்களுக்குலாம் கற்றுக்கணும். ஏன்னா இந்த தலைமுறைக்கு நான் வயசானவர்கள் தலைமுறைக்கு சொல்றதுக்கான இவங்களுக்குலாம் தேர்வு இருக்கு. யாரையும் காயப்படுத்தாம நம்ம வளரணும். நீங்க சம்பாதிங்க வளருங்க, ஆனா நீண்டும் போது யாரையும் கைப்பிடிச்சு இருக்காதீங்க. அதான் முக்கியம். இவரை இழுத்து விட்டு அவரை இழுத்து விட்டு நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னு நினைக்காத நான் இந்த நினைக்க வரும்போது அதை பற்றி பலமாக சொல்லிக்கல. நான் ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவருடைய மகன். எனக்கு பின்புறம்லாம் கிடையாது. ஒன்னே ஒன்று சினிமா மேல இருந்து ஆர்வம், அதனால இந்த டெடிகேஷன் தான். அது என்ன எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு நீ பண்ணாது. அதனால டெடிகேஷன் ஒரு வேலை பார்த்தோம்னா நிச்சயமா வேலை வரும். இப்போ கொடியை பற்றி நான் பேசும்போது 3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், எந்த வேலையும் நல்லா யோசிக்குமா, ஒரு 4 வேலை யோசிக்க கொட்டை வைக்க முடியாது, கொட்டை பண்ணணும்னு நினைக்காது. 4 வேலை யோசிக்க 5வது யோசிக்கவே இருக்காதீங்க. வேலை எப்படி பண்ணோம் 5வது நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. அதான் நான் இதனால பேசுகிறேன். அதுதான் சாத்தி இந்த விஷயத்த இவர் பேசுகிறாங்கல்ல ரொம்ப பிடிக்குது. யோசிச்சுட்டே இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளை பற்றி வச்சுக்கிட்டு விட்டுட்டு மற்றவங்க பற்றி வச்சுக்கணும். அவன் எப்படி தெரியுமா, இது எப்படி தெரியுமா, அது இல்லை. நம்மளை பற்றி நல்லா வச்சுக்கணும். நான் இது செய்யலாமா செய்யக்கூடாது ரொம்ப வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செயல்படும். சும்மா பேசிட்டே இருந்தா அது வாய்க்காது. இன்னைக்கு மேடையில் சகோதரி மேடம் வந்துட்டு அவங்களை ரொம்ப பிடிக்கும், அவங்க குரல் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும், பேசுவாங்களா அதான் எண்ணம். ஆனால் அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுங்க. நான் ஏறும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக படிக்கிறேன். எனக்கு தெரியாது எனக்கு டக்குனு சார் நீங்கள் சூப்பு சாப்பிடுங்க, சூப்பு சாப்பிடலாம், எனக்கு காலையில் வாங்காமல் சாப்பிடுங்க, மறுபடியும் அதே கவனிச்சாங்க. கொஞ்சம் ரொம்ப சாப்பிடாதீங்க, 2 பேருக்கு சாப்பிடுங்க, வார்த்தை கொஞ்சம் தப்பாக இருப்பீங்க. இந்த சொல்ற சம்பவத்தை வேணும். இதுதான் வாழ்க்கை.
பரிமாறும் போது தாங்கி நிற்கணும். அதான் அன்பு நட்பு. எந்த வந்த புரியும் அவங்க நல்லா வர்றாங்க காமெடி பண்ண அதோட போல கவனிக்கணும். நினைக்கிற கொரியர்களுக்கு என்னென்ன கஷ்டம். நான் ராஜ்கோட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கேன். போனதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் வந்தாங்க நைட்டு எல்லாம். அதில் ஒரு நெய் காருங்க ராஜ்கோட்னா நெய் தான் ஃபேமஸ். இதில் நெய் எப்படி தெரியுங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஆளுங்க அது என்ன நெய் பண்ணீங்க எல்லாம் கேட்டுங்க. இல்லைங்க நம்ம நெய் பிரமாதம் அப்படின்னு பேசுறது. உடனே அர்த்தம் சொல்லி எவ்வளோ பார்க்கலாம் நெய் வாங்கலாம் அப்படின்னு காசு கொடுத்தா அவன் வாங்கலாம். அவ்வளோதான். மறுநாள் சாயங்காலம் 3 மணிக்கு எங்கள் வீட்டில் பார்த்து சாப்பிட போட்டு என் ஒய்ஃப் நெய் போடுறாங்க. நானும் நேற்று ராஜ்பத்தில் நெய் வாங்கணும். அதான் எப்படின்னா நேற்று நான் பார்த்தா நெய் போடுறேன்னா நீ தான் அந்த கோழிகள் வச்சிங்கன்னா நான் வரத்துக்கு என் வீட்டுக்கு நான் ஆசைப்பட்ட நெய் வந்துடுச்சு. அதான் கோழிகள். நீங்க நினைச்சத உங்களுக்கு முன்னாடி கொண்டாந்து கொடுக்குற விஞ்ஞான யுகம். இது வந்து அப்படி இல்லை தேடி பார்த்தா சினிமாவில் பார்த்தா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு கனவு. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே டிக்கெட் கொடுப்பாங்க யாரை கூப்பிடுவாங்க அதான் உங்களுக்கு தெரியாது. எங்க டெலிகேட் பார்க்கலாம். இப்போ பார்த்தா எல்லாம் இருக்கு. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம் பண்ணா கோரிகள் தான் இருக்கணும். அது போய் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படி அனுப்புறோம் எங்க அனுப்புறோம் இந்த கேட்டு திருப்பி வச்சு முடிவு அந்த மாதிரி இந்த காலம் போகும். இப்போ அப்படிங்க இந்த பெருசு இது பட்டன்ல தட்டி பண்ணி காமிச்சா நம்ம ஜப்பானு சைனாலாம் நம்ம 21 நாள் போயிடுச்சு. ஒரு 170 ஒரு பொறி காமிச்சா ஒரு செய்தி போயிடுச்சு. இல்லை இந்த படம் வந்துச்சு அதை இந்த மிஸ்டேக் இதை மாற்றி கொள்ளணும். அந்த வித்தியானம் அது கூட சேர்த்து வாழணும். எல்லாத்தையும் மக்கள் நோக்கங்களை கூட்டம் சொல்லிட்டே இருக்கோம். பிறகு போய் ஜெயிக்க முடியாதவங்க கவனிக்க முடியாதவங்க நம்ம அப்படின்னா போய் தோத்து போவோம். பரவாயில்ல எப்படி தோத்து போதாலும் தெரியுதுல்ல அதுக்கு கவனிப்போம். இந்த நிகழ்ச்சி மூலமா இது ஒரு புது வியாபாரம். ராஷ்டிரம் சார் காசே வேணாம் அதை அப்படியே யோசிக்க வேணாம். காசே வேணாப்பா நம்ம நம்ப இருக்கலாம். ஏன் வேணாம் எதுக்கு வேணாம் யோசிச்சு கேளுங்க. அது ஒழுங்கு வாங்கணும். வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. தெரிஞ்ச தொழில் செய்யும் போது டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நேரில் புதுசாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். செய்யணும் பேசிக்கிட்டே இருக்கிறது 4 நாள் தான் செயல் 5வது நாள். எனக்கு கமிஷன் போகலான்ட்டு இருக்கேன். என்ன பார்த்துருக்கீங்க நான் ஷாப்பிங்லாம் நிறைய இருக்கிறேன். நீங்கள் பேசும்போது வக்கீல் செலவு கட்டுற டக்குன்னு டாக்டர் பாண்டியா என்னை சந்தோஷப்படுத்துச்சு. நான் உண்மையிலே டாக்டர் ஊசி போகிற டாக்டர் இல்லை, நான் டாக்டர் பண்ணியிருக்கேன். சினிமா பற்றி தமிழ் திரைப்படங்கள் சினிமா பங்களிப்புன்னு ஒரு டாபிக் எழுதி நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். சொல்லும்போது இந்த சந்தோஷமா இருக்கு உள்ள. அதனால நான் ஒரு கல்லூரியில பேரண்ட்ஸுக்காக ஒர்க் பண்றேன். அப்போ ஏன்னா நினைக்கும் போது காமெடியா இருந்தது, எனக்கே காமெடியா இருந்துச்சு. அப்போ மதம் இவர் போய் பேரண்ட்ஸ் தான் எனக்கு இந்த உலகம் இருக்கும். ஆனால் மெனக்கட்டு படிச்சு அதெல்லாம் பண்ணி வரும்போது ஒரு கல்லூரியில் நடக்கும். அது ஒரு ஃபிலிம் மேக்கிங் வேற, ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் வேற, டாக்குமெண்ட்ரி வேற. அதில் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன் எனக்கு ஒரு ஆசை. அங்கே ஒரு லைட் கிளப் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே ஈவினிங் ஃபங்க்ஷன் நடந்தது. ஒரு பானையில் 20 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் சிப்பாடு இல்லாமல் பானையை தள்ள வச்சுட்டு எந்த குடிமானம் இல்லாமல்
ஒரு 67 வயசு ஆளு டான்ஸ் ஆனார். அது பானையை தண்ணி வச்சு ஊத்து கொடுத்து அந்த பானையில தண்ணி வந்து தொட்டு வச்சாரு. டான்ஸ் ஆனேன் மறந்தேன். நைட்டு ரூம்ல பார்த்தா ஒரு ரூம் பார்த்தாரு. சார் எப்படி வருவீங்க? எனக்கு தெரியாது, சின்ன வயசுல அப்படி பண்றாங்க. என்ன படிச்சீங்க? நான் 1ஆம் கிளாஸ் 4 ஸ்கூல் படிச்சிருக்கேன். படிக்கணும் நான் என்ன சொல்றேன், பாடம் கேட்காதுங்க, ஆன சொல்றது தான் நான் காப்பேன். நல்லா தெரியுது, இதெல்லாம் பத்திரம் இருக்கணும் அவங்க. சரி பத்திரம் வச்சா நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்து காப்பு வந்து மண்ணும் தண்ணீரும் சேர்ந்துதான் நம்ம கலாச்சாரம். மண் பானையை செய்யுங்க தவறுதான் இல்லை. அந்த பானையை சுத்தி வருது. இப்ப அந்த கல்ச்சரே போயிடுது. பட்டன் போட சுத்துது, சுத்த வச்ச அதுதான் பொங்கல் பானை, அர்ச்சனை பானை. இல்லை பானையெல்லாம் செய்யறாங்க. பானையினுடைய பயன்பாடு எப்படி எப்படி செய்யறாங்க பார்த்து. அதுதான் கல் பானை கட்டுறாங்க, கடால் தான் கட்டுறாங்க, அரிசி பானை, அடுக்கு பானை, பானையெல்லாம் கட்டுறாங்க. இந்த பானையில் தான் மனுஷன் கடைசியில போகும்போது கொல்லி சட்டி எடுத்து போயிட்டு அந்த கொல்லி ஓட்டி தான் மனுஷன் அடிக்கிறான். பனிக்குடம் உழைத்து வரும் மனிதனை மண்குடம் உழைத்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட் எடுக்கணும். ஒரு விஷயம் டாக்குமெண்ட் எடுத்து அதை வைக்கும்போது அந்த டாக்குமெண்ட் ஷூட் பண்ணும்போது நாளைக்கு ஷூட் பண்ண போறேன். இன்னைக்கு ஒரு மேனேஜர் எனக்கு வந்து சார் நாளைக்கு உங்க ஷூட்டிங் இன்னைக்கு நாளைக்கு என்னோட டாக்குமெண்ட் இருக்கு. நான் உங்களுக்கு 5 நாள் ஷூட்டிங்க, 5 நாளைக்கு நான் பார்க்க முடியல போக மாட்டேன் போங்க இல்லை டாக்குமெண்ட் அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்க இல்லை இல்லை டாக்குமெண்ட் எடுக்கிறோம்னா ஒரு தகவல் அப்படி அசிங்க சொன்னாங்க. நான் 100 சரி அவன் கொஞ்சம் பணம் நான் ஒரு பணம் தரேன், கட்ட பணம் தருவேன், காசு கொடுத்து வாங்க மாட்டான். அந்த மட்டும் டாக்குமெண்ட் எல்லாம் டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. வீட்டுக்கு பிடிச்சி போயிட்டான். அந்த படம் மண் பானை பேரில் நான் எல்லாத்துக்கும் அவங்க வச்சிடலாம். இங்கெல்லாம் ஒன்றும் படிக்கிறது இல்லை. அமெரிக்காவில் ஹைகோர்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கார்போரேட் டேரக்டர்ஸ் அவார்டு 4 டேரக்டர் உலகத்துக்கு. நம்பர் 1 அமெரிக்கன், நம்பர் 2 பாண்டியன். அதுக்கு எல்லா டேரக்டர்ஸும் வராங்க. எல்லாத்தையும் போயிட்டு கொடுக்குறேன். நான் எப்படி எடுத்துதான் அப்படின்னு சொல்றேன். அதே ப்ரொடக்ஷன் பண்ணி வந்தப்பல இங்கே அசிஸ்டன்ட் மாநில பேட்டி கொடுக்குறது என்ன விஷயம். சாதாரண ஒரு மண்பானை தரல டாக்குமெண்ட்ரி அதுக்கு ஆர்டர் வச்சிருக்கீங்க சார் விடாம வச்சியா அதே கற்றுக்கு. எந்த வாய் வீண் முயற்சி தொழிச்சோ அதே வாய் விடாம முயற்சி தொழிச்சு. அதான் வாழ்க்கை. திருவிழியோ என்று சொல்லு. ஆர்வமிக்க ஆட்கள் குடிக்கிறீங்க, ஏதாவது பண்ணணும், யாரையும் கெடுக்க நினைக்கல. குடிக்கிறீங்க வளர்றதுக்கு என்ன குட்டி என்ன தரங்க வந்தாலும் உங்க முயற்சி எடுத்து போயிட்டே இருக்கு. நல்லது நினைச்சா நல்லது நினைக்கும். வெற்றி நிச்சயம். Board Director of Udigo Delivery Courier and Logistic Private Limited. இனிமையா நடந்தது. இதே போல இது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடந்ததோ அது மாதிரி அவங்களோட பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். கூரியர் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில நமக்கு முக்கியம்னா, இங்க நம்ம ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணி வச்சிடுறோம். அது கஸ்டமர் ரீச் பண்ணனா மறுபடியும் நம்ம தயார் பண்ணுவோமா மாட்டோம். ஸோ அந்த டெவலப்மெண்ட் திருப்பி வர்றதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேயும் ஒரு உயிர் காக்கிற ஒரு மருந்து இருக்கு, அது வேற ஒரு இடத்துல போய் கரெக்ட் டைம்ல போய் சேரணும் அப்படின்னா அந்த உயிரை காக்கிறதுக்கு இந்த கொரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேறு விதங்கள்ல இந்த கொரியர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் எவ்வளவு ப்ரொடக்ஷன் முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இந்த கொரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது வெறும் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் இல்ல, செய்திக்கு நிறைய விஷயங்களுக்கு ஒரு டைம்ல ரீச் பண்றதுக்கு என்னென்னமோ விஷயங்களுக்கு கொரியர் தேவை.
இது ஒரு அற்புதமான பிசினஸ். அந்த பிசினஸ் இவங்க பண்றாங்க. அது மக்கள் சேவை அப்படிங்கிறது முதல்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா தோணுது. And I wish them all the best. We should rock it. Number one courier business வரணும் இந்தியால and in the world. I'm praying for them because Rahman sir is அந்த பேர் நிறைய பேர் ரஹ்மான் பேர் வச்சுக்கிறார். ஸோ அதனால அவர் எப்பவுமே ஒரு பிரதரா ஃபீல் பண்ண அவர் கூப்பிட்டப்போ மேடம் உங்களுக்கு ஏதாவது இதை செய்யணுமா நீங்க வரீங்க என்ன சார் இதெல்லாம் கேட்டுட்டீங்க அப்படின்னாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுக்கும் சாதிக் சார் எல்லாருக்கும் இந்த பிசினஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆக்ட்ரஸ் அண்ட் அழகான டான்சர் அஷ்மிதா அவர்களை சில வார்த்தைகள் பேசுவார். என்னுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் சேர்மன் அவர்கள் வந்து நம்மளுடைய அஷ்மிதா அவர்களுக்கு அவங்களுடைய அழகான வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ் ப்ரொசைட் பண்ணாங்க. ஹலோ ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட் மீ சாதிக் சார். ஸோ வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் வி கோ டீம் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் மேலும் மேலும் வளரணும்னு நான் இருந்து வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக கல்ராயன் காடு போன்ற படங்கள்ல நடிச்சிருக்க ரக்ஷா அவர்களுக்கு நம்மளுடைய மிகோ டெலிவரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லலாம். இவருடைய நினைவுகள் ஞாபகங்கள் எங்க அப்பாக்கெல்லாம் வந்து ஆண் பாவம் அந்த சைட்ல இருந்து சொல்லி வளர்ந்த ஒரு ஆக்டர். அடுத்தபடியா வந்து என்னோட சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கபடியா இருக்கும். சில படங்கள்ல வந்து நினைவுக்குரிய ஒரு ஆக்டர், காமெடியன், டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மனிதர், நகைச்சுவை மிக்க மனிதர் அவர் தான் இப்ப நம்ம அழைத்து போவோம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆக்டர் அண்ட் டைரக்டர் பாண்டியராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். அதுக்கு முன்னாடி டெலிவரி